ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த பதிவு இன்று தேய்பிறை பஞ்சமி வழிபாடு. இன்று இரவுக்குள்ள 5 மிளகு வைத்து நம்ம செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் பார்க்க போறோம். மிகவும் எளிய வழிபாட்டு முறை. இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு பிடித்திருக்கின்ற கஷ்டங்கள், தரித்திரங்கள், பீடைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகி போகும். வராகியின் அருளால் இது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இதை எப்படி செய்வது, இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே வராகி தேவியை வழிபாடு செய்தாலே வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும். அதிலேயும் முக்கியமாக இன்று பங்குனி மாதத்தின் தேய்பிறை பஞ்சமி வழிபாடு. தேய்பிறை பஞ்சமி அப்படின்னாலே நமக்கு கஷ்டங்கள் கரைந்து போவதற்கு, கடன் தொல்லைகள் காணாமல் போவதற்கு இந்த வழிபாட்டு முறையை தவறாமல் பண்ணணும். உக்கிர தெய்வங்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் தான், அதிசக்தி வாய்ந்த தெய்வங்களிலும் ஒருவராக இருக்கக்கூடியவர், சப்த கன்னிகளில் ஒருவராக இருக்கக்கூடியவர் வராகி அம்மன். நம்முடைய இஷ்ட தெய்வமாகவும் விளங்கக்கூடியவள் வராகி அன்னை. வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு உகந்த திதிகள்ல இந்த பஞ்சமி திதி அப்படின்றது ஒண்ணு. முக்கியமா வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி மாதங்கள்ல 2 முறை வரும். தேய்பிறை பஞ்சமி என்று நம்முடைய கடன் பிரச்சனையை பற்றியும், கஷ்டங்கள் தீர்வதை பற்றியும், எதிரி தொல்லைகள் நீங்குவதை பற்றியும், முக்கியமாக நம்மளை பிடித்திருக்கின்ற தரித்திரம், பீடைகள் நீங்குவதற்கும் வழியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையை நம்ம இன்னைக்கு பண்ணணும். புதன்கிழமையோடு வருகின்றது, ரொம்ப ரொம்ப விசேஷமானது. எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் இதன் மூலமாக நம்மளை விட்டு விலகிச் செல்லும். இந்த பரிகாரத்தை இரவு 7 மணிக்கு மேல செய்யுங்க. மிகவும் ஒரு எளிய பரிகாரம், ஆனால் சக்தி வாய்ந்தது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை அம்மனிடம் சொல்லுங்க. அம்மனிடம் சொல்லிட்டு நான் சொல்லக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை இன்று பங்குனி மாத தேய்பிறை பஞ்சமி அன்று நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அந்த தீபம் எப்படி ஏற்றுவது, எந்த தீபம் ஏற்றினால் இன்று நல்லது அப்படின்ற பதிவு ஏற்கனவே நம்ம சேனல்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்க பயன்பெறலாம். இந்த வீடியோக்கு கடைசிலையும் நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். இன்னைக்கு மார்ச் 19ஆம் தேதி பங்குனி மாதத்தின் 5வது நாள். எப்பொழுதுமே பௌர்ணமி முடிந்து வருகின்ற 5வது நாளை தான் நம்ம முக்கியமா தேய்பிறை பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம். இன்று அது வருகின்றது மார்ச் 19ஆம் தேதி புதன்கிழமை. இந்த பரிகாரத்தை நீங்க 6 மணியிலிருந்து இரவு நேரம் 10 மணிக்குள்ள செய்திடலாம். பூஜை அறையில வராகி அம்மனின் படம் இருந்தால் நல்லா தொடச்சி அலங்காரம் பண்ணிக்கோங்க. வராகி அம்மனுக்கு உரிய விளக்கு ஏற்றுங்க. வராகி அம்மனுடைய விளக்கு இல்லை என்றாலும் நீங்க ஒரே ஒரு அகல் விளக்கு எடுத்து அதுல தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. அதை வராகி அம்மன் அந்த தீபத்தில் ஆவாகனம் ஆகிவிட்டால் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பணப்பிரச்சனை தீரணும், வீட்டுல பணம் வர ஆரம்பிக்கணும் அப்படின்னு வராகி அன்னையை மனதார பிரார்த்தித்து கொண்டு நீங்க இந்த ஒரு தீபத்தை தவறாமல் ஏற்றணும். இப்படி நீங்க ஏற்றும் பொழுது ஓம் வராகி தாயை போற்றி, ஓம் வராகி தாயை போற்றின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தீபம் ஏற்றுங்க. அந்த தீபம் ஏற்றி முடித்து விட்ட பிறகு தீப தூப ஆரத்திகள் எல்லாமே காமிங்க. தீபம் ஏற்றுவதற்கு நல்லெண்ணெய் இன்றைய தினம் தேய்பிறை பஞ்சமி என்று நீங்கள் பயன்படுத்துங்கள். கஷ்டங்கள் காணாமல் போகும். முக்கியமா பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வராகி அம்மனுக்கு உரிய சிவப்பு நிற மலர்களை வைங்க. அதாவது செவ்வரளி மலர், செம்பருத்தி மலர், இதை எல்லாமே வைத்து வழிபாடு பண்ணுங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. அடுத்தது நெய்வேத்தியமாக வெல்லம், பானகம், மாதுளப்பழ முத்துக்கள், கிழங்கு வகைகள் வைக்கலாம். இரவு செய்யக்கூடிய பரிகாரத்தை இப்போது பார்த்துடலாம். ஒரு வெள்ளை நிற காகிதம் எடுத்துக்கோங்க. ஒரு வெள்ளை நிற பேப்பர் எடுத்துட்டு அதுல 5 மிளகு எடுத்துக்கோங்க. நல்ல மிளகாக, முழு மிளகாக இருக்கணும். இந்த 5 மிளகை எடுத்துட்டு நீங்க பூஜை அறையில வராகி அம்மனுக்குன்னு நினைத்து ஒரு தீபம் ஏற்றி இருப்பீங்க. படம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த தீபம் எப்படி ஏற்றணும்னு நான் ஏற்கனவே பதிவு கொடுத்துருக்கேன். அந்த தீபத்திற்கு முன்பாக வச்சுக்கோங்க. தீபம் ஏற்றல அப்படின்னாலும் இந்த ஒரு விஷயத்த மாலை நேரத்துல பூஜை அறையில பண்ணுங்க. நித்திய விளக்கு ஏற்றி வைத்து விட்டு இதை பண்ணுங்க. ஒரு வெள்ளை நிற காகிதம் எடுத்துக்கோங்க, 5 மிளகு போடுங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதை அந்த பேப்பர்ல நீங்க எழுதினாலும் எழுதலாம், அப்படி இல்லைன்னா மனசார நினைச்சுக்கலாம். இந்த பேப்பரை கையில வச்சுக்கிட்டு அந்த மிளகும் 5 போட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வராகி கிட்ட. எந்த தொல்லைகள் இருந்தாலும் உங்களை விட்டு போகணும், தரித்திரமோ, உங்களை பிடித்திருக்கின்ற கஷ்டமோ, வறுமையோ, கடன் தொல்லையோ தீர்ந்து போகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எதிர்மறை ஆற்றல்கள் நம்மளை விட்டு போகும், நேர்மறை ஆற்றல்கள் வர ஆரம்பிக்கும். நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக நிறைந்திருந்தாலே நல்லது நடக்க ஆரம்பிக்கும். பண வரவுல நல்ல மாற்றம் ஏற்படும்.
நீங்க பிரார்த்தனை ஒரு 5 நிமிடம் வச்சுக்கோங்க உங்களுடைய பிரார்த்தனையை. அதற்கப்புறமா அந்த பேப்பரை நல்லா மடிச்சுக்கோங்க. வீட்டிற்கு வெளியே எடுத்துட்டு வாங்க. வைத்து நீங்க ஒரு பெரிய அகல் விளக்கோ உள்ள ஒரு பெரிய தட்டோ வைத்து அந்த பேப்பரை எரித்து விட்டுடுங்க. அந்த மிளகும் சேர்ந்து அதுல வெடிக்கும். நீங்க எரித்து விடும் பொழுது அந்த நெருப்போடு சேர்ந்து இந்த மிளகும் எரியும். இதை முழுவதுமாக எரிந்து முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டிற்கு வெளியே எடுத்துட்டு வந்து இதை கொட்டிடுங்க. அப்படி நீங்க அதை எரிக்கும் பொழுது என்ன பண்ணுங்க, இந்த மிளகை உங்களுடைய உள்ளங்கையில வைத்து வலது பக்கமாக இருந்து இடது பக்கம் 3 முறை, இடது பக்கமாக இருந்து வலதுபுறம் 3 முறை நீங்க சுற்றணும். உங்களுடைய தலையை சுற்றி அதற்கப்புறமா தான் வைத்து இதை எரிக்கணும். யாருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கோ அவர்கள் இதை தாராளமாக பண்ணுங்க. இதன் மூலமாக கண் திருஷ்டிகள் நீங்கும். குடும்பத்துல கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களை பிடித்திருக்கின்ற எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, அது உங்களை விட்டு நீங்க ஆரம்பிக்கும். நல்லது நடக்க ஆரம்பிக்கும் வராகி தேவியின் அருளோடு. இந்த பேப்பர் எடுத்துட்டு போய் வெளியே போட்டுட்டு அதற்கப்புறமா நீங்க கை கால் முகம் கழுவிட்டு வீட்டிற்குள்ள வந்து வராகி அண்ணவியிடம் மனதார வேண்டிக்கிட்டு நெத்தியில மஞ்சளும் குங்குமமும் வைத்துக்கோங்க. இது நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்க. நல்ல மாற்றங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டு வாழ்க்கையில சந்தோஷமும் நிம்மதியும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் வராகி தேவியின் அருளால். வாழ்க வளமுடன். ஓம் வாராகி தாயே போற்றி. வஜ்ரகோஷம். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.